எவ்வளோ தூரம் போதுங்க? Hi friends, welcome to Infotech Raj. இன்னைக்கு வீடியோல நம்ம இந்த Texam 50D பிரஷர் வாஷரோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எப்பல வீடியோ போடுறோம் அப்பலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஸோ இதுதான் அந்த டெக்ஸமோட ஹை ப்ரெஷர் வாஷர் பாக்ஸு. ஸோ பாக்ஸ் செம்ம வெயிட்டாக இருக்குது. நான் ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்காக இன்னொரு டைம் அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பாக்ஸோட சைடில் பார்த்தீங்கன்னா டெக்ஸம் ஹை ப்ரெஷர் வாஷர்னு போட்டிருக்கு அண்ட் சில அந்த மாடல் டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருக்கு. அண்ட் இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா இதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. பாக்ஸோட இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், கார் வாஷ் பண்ணலாம், பைக் வாஷ் பண்ணலாம் அண்ட் ஏசி கூட நம்ம வந்து சர்வீஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் இருக்கிற சில ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ள என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். எடுத்ததுமே பாத்தீங்கன்னா அந்த கன் ஹேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப சூப்பராகவே இருக்கு, கையில பிடிக்க நல்லா கிரிப்பாவும் கம்ஃபர்ட்டாவும் இருக்கு. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா ஒரு அட்ஜஸ்டபிள் நாப் கொடுத்துருக்காங்க. இது நம்ம ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா வாட்டர் ஃப்ளோ வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு லாங்கா வேணும் ஷார்ட்டா வேணும் அப்படின்னா நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்ல வந்து அப்படியே ஸ்ப்ரே போல அடிக்கணும், பரவல் அடிக்கணும், அது போல நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த அட்ஜஸ்டபிள் நாபை நீங்க கட்டிக்கும் செய்யலாம். இப்படி ரொட்டேட் பண்ணீங்கன்னா கண்டிரும். ஸோ அப்படியே பாக்ஸ்குள்ள பார்த்தோம் அப்படின்னா ஒரு எக்ஸ்டென்ஷன் ராடு கொடுத்துருப்பாங்க. அந்த எக்ஸ்டென்ஷன் ராடை நம்ம இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வாட்டர் த்ரோ நல்லா லாங்கா வேணும் அப்படின்னா காருக்கு அடி விட்டு க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ராடை வந்து நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ராடை வந்து இங்க வச்சு நீங்க அப்படியே ஸ்க்ரூ பண்ணீங்க அப்படின்னா அது வந்து லாக் ஆகிக்கும். அப்படியே இந்த அட்ஜஸ்டபிள் லாபை இதோட எண்டில் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கேயும் வந்து நம்ம ஸ்க்ரூ பண்ணுற போல தான் இருக்கும். ஸோ இதை நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நீங்கள் ரொம்ப கை போகாத இடத்துல நீங்கள் வந்து இதை உள்ள விட்டு நீங்கள் வந்து வாஷர் அடிச்சிக்கலாம். அடுத்து பாக்ஸ்குள்ளே வேற என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அதில் இந்த ப்ரெஷர் வாஷர் வந்து என்னென்ன மாடலில் இருக்குது, ஸோ எல்லா மாடலுமே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மாடலையும் என்னென்ன ஃபீச்சர் இருக்குது அண்ட் எப்படி அதை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த யூசர் மேனுவலில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எப்படி ஆப்ரேட் பண்ணுறது தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து இதனால் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோம் கேன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது நான் வந்து காம்போ ஆஃபர் வந்து நான் அட்டாச் பண்ணி வாங்கிட்டேன். ஸோ இது இல்லாமலே வந்து வாஷர் கிடைக்கும். பட் அதோட பிரைஸ் வந்து 4000 கிட்ட இருந்துச்சு. ஸோ இந்த ஃபோம் கேன் வந்து சேர்த்து வந்து 700. ஸோ 4700 இது வாங்கினேன். இந்த ஃபோம் கேனை நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம். அதனால் 1000 கிட்ட பிரைஸ் இருந்துச்சு. ஆனால் இது காம்போ ஆஃபர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 700 தான் இருந்துச்சு. ஸோ 300 சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு காம்போ ஆஃபரில் இதையும் சேர்த்து வாங்கிட்டேன். ஏன்னா கார் வாஷ் பண்ணுறதுக்கு, பைக் வாஷ் பண்ணுறதுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து கார் பைக்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்டான ஸ்பாஞ்ச் கிளவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஒரு சின்ன ஃபோம் கேன் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி சொல்லணும்னா இது ஒரு டோட்டல் வேஸ்ட். இதோட ரிவ்யூ எல்லாம் பார்த்தேன், இது ஒர்க்கே ஆகல, இது வேஸ்ட்னு சொல்லி எல்லாம் கழுவி ஊற்றிருந்தாங்க. அதனால தான் நான் இந்த ப்ரொஃபஷனல் ஃபோம் கேனை காம்போ ஆஃபரில் சேர்த்து வாங்கிட்டேன். அடுத்து ஒரு அவுட்லைட் ஹோஸ் பைப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது செம்ம குவாலிட்டியாக நல்லாவே ஸ்ட்ராங்காக வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு கவரில் சில அடாப்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது சொல்லி அடுத்து வர்றதுல பார்ப்போம். அண்ட் ஒரு 3 மீட்டருக்கான இன்லெட் ஹோஸ் பைப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட குவாலிட்டி கொஞ்சம் சுமாராக தான் இருக்கு. ஓகே, இப்போ ஃபைனலாக மெயின் பார்ட்டுக்கு வருவோம். ஸோ பாக்ஸ்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா அந்த டெக்ஸம் TX50D ஹை ப்ரெஷர் வாஷரை நல்லா சேஃப்டியாக ஸ்பாஞ்செல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் இது செம்ம வெயிட்டாக இருக்கு, தூக்குறதுக்கு கண்டிப்பாக இது ஒரு 5 kg ஆச்சும் இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு காப்பர் வைண்டிங் மோட்டார். இதுலேருந்து வர ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா 185 பாருக்கு இருக்கும். அண்ட் இதோட வாட்ஸ் பார்த்தீங்கன்னா 2200 வாட்ஸ். சோ இது ஒரு வாட்டர் ப்ரூஃப் தான், அதனால இது தண்ணி பட்டல பிரச்சனை இல்ல. நான் வாங்கி இருக்கிறது இந்த ரெட் கலர். இதுலயே பாத்தீங்கன்னா yellow, blue அப்படி சொல்லி மல்டி கலரும் இருக்கு. அண்ட் இந்த மோட்டரோட பவர் கேபிள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லென்த் கம்மியா தான் இருக்கு. சோ அதனால கண்டிப்பா நீங்க வந்து எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ்ல வயர் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். அண்ட் நான் இந்த ஹை பிரஷர் வாஷரை எங்க வாங்குறேன்னு பாத்தீங்கன்னா Flipkartல தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். நான் வாங்கும்போது இதோட விலை பாத்தீங்கன்னா 4700 இருந்துச்சு. சப்போஸ் உங்களுக்கு அந்த ஃபோம் கேன் வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது நீங்க 4000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். பிரைஸ் அப்பப்போ வேரி ஆயிட்டே இருக்கு. சோ நீங்க வாங்கும்போது என்ன பிரைஸ் இருக்குன்னு பாருங்க. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா மேல பட்டன் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேல ஒரு ரப்பர் கேப் வந்து கொடுத்துருக்காங்க. சோ நம்ம கேட்ட முடியாது. சோ அப்படியே வந்து பட்டனை பிரஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்க பாத்தீங்கன்னா ஒரு பிரஷர் கேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. சோ இதுல வந்து நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னா பிரஷர் லோட் ஆயிட்டு வந்து திரும்ப ஆஃப் ஆயிடும். ஓகே, இப்போ நம்ம இதை எப்படி கனெக்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு கவர்ல கனெக்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா? சோ அந்த கனெக்டர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துப்போம். இது ரெண்டும் பாத்தீங்கன்னா இன்லெட் ஹோஸ் பைப் கனெக்ட் பண்றதுக்கான கனெக்டர். இது வந்து இன்லெட் வாட்டர் ஃபில்டர். சப்போஸ் உங்களுக்கு இந்த வாட்டர் ஃபில்டர் வேணாம் அப்படின்னா டேப் கனெக்டர் கொடுத்துருப்பாங்க, நீங்க அதிலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இது பாத்தீங்கன்னா ஃபோம் வாஷ் இருக்கு இல்லையா? சோ அந்த கேன் கனெக்ட் பண்றதுக்கான கனெக்டர் இது. அடுத்து ஒரு அடைப்பு எடுக்கிறதுக்கான ஒரு ஊசி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நாசில் வந்து அடைப்பாய்க்கும் அப்பப்போ. ஸோ அப்போ வந்து நம்ம இந்த ஊசியை வச்சு நம்ம அடைப்பு எடுத்துக்கணும். அண்ட் இன்னும் ஒரு டேப் கனெக்டருக்கான ஒரு கிரிப் வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் டேப்பில் வச்சு கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டைட்டாக ஃபிட் ஆகணும் அப்படின்னா ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் டிரான்ஸ்பரண்ட் கனெக்டரை இந்த இன்லெட் வால்வில் வந்து நம்ம வந்து இப்படி ஸ்க்ரூ பண்ணிக்கணும். ஸோ வந்து திருகிற மாதிரி தான் இருக்கும். திருப்பி நல்லா லாக் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த 3 மீட்டர் வாட்டர் பைப் எடுத்து இந்த வந்து வாட்டர் ஃபில்டரில் வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். அடுத்து அந்த ஹோஸ் பைப்போட இன்னும் ரெண்டுல இந்த ரெட் கலர் கனெக்டர் வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூடி மாரி இருக்கும். இது வந்து எடுத்துடணும் ஃபர்ஸ்ட். அந்த முடிக்குள்ள அந்த ஹோஸ் பைப்பை விட்டு அப்படியே இந்த கனெக்டர்ல வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ வந்து நல்லா டைட்டாக வந்து உள்ள சொருவிக்கணும். அப்படியே இந்த மூடியை பாட்டில் மூடியை திரும்பி லாக் பண்ணுற மாதிரி லாக் பண்ணிக்க வேண்டியதான்.
இப்போ அந்த கனெக்டரை அப்படியே கீழே புல் பண்ணீங்க அப்படின்னா அந்த லாக் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ லாக்கை ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே அந்த கனெக்டரில் போயிட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா அழுத்தணும் அப்படின்னா லாக் ஆகிக்கும். ஸோ அழுத்தும் போது நல்லா ஒரு கிளிக்னு ஒரு சவுண்ட் வரணும். அந்த கிளிக்னு ஒரு சவுண்ட் அதுதான் கரெக்டாக லாக் ஆகிக்குன்னு அர்த்தம். அண்ட் முக்கியமா இந்த ஹோஸ் பைப்ல இந்த மாதிரி மடங்கி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற மடங்கெல்லாம் சுக்கத்தில் எடுத்து விட்டுருங்க. அப்பதான் தண்ணி உள்ள கரெக்டாக ஃப்ளோ ஆகும், இல்லை வாட்டர் சரியா வராது. இன்லெட் பைப்பை கனெக்ட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து நம்ம அவுட்லெட் பைப்பை கனெக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு இந்த இடத்துல அந்த கனெக்டரை உள்ள நல்லா பிரஸ் பண்ணிட்டு அந்த மூடி போல இருக்கும். ஸோ அந்த மூடி அப்படியே திருகி லாக் பண்ணிக்கோங்க. அடுத்து அந்த பைப்போட இன்னும் ரெண்டும் அதே போல தான் இருக்கும். அதை இந்த கன்னில் கனெக்ட் பண்ணுங்க. ஸோ உள்ள பிரஸ் பண்ணிட்டு அந்த லாக்கை வந்து லாக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணி முடிச்சாச்சு. இனிமே நம்ம ஆரம்பிக்க வேண்டியதான். இப்போ பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த ஒயர்ல இருந்து பத்துல அதனால ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிருக்கேன். அதுல இந்த ஒயரை கனெக்ட் பண்ணிட்டேன். இந்த மோட்டரோட இன்லெட் பைப்பை ஒரு டப்ல தண்ணி திறந்து விட்டு அதுக்குள்ள போட்டாச்சு. ஸோ அதோட அடி பக்கத்தில் இருக்க பேர் பார்த்துக்கோங்க, மேலே மதிக்கிட்டு இருந்தா தண்ணி உள்ள போகாது. ஸோ அதனால ஏதாச்சும் ஒரு வெயிட் வச்சு உள்ள வச்சிருங்க. ஓகே, இப்போ இந்த மோட்டர் நம்ம ஆன் பண்ணலாம். ஸோ ஆன் பண்ணது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு வந்து மோட்டர் ஓடும். அப்போ தான் ப்ரெஷர் பில்ட் ஆகும். ஸோ மோட்டர் ஓடிட்டு ஸோ ப்ரெஷர் பில்ட் ஆனது பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷர் கேஜ் வந்து ஒன்ஸ் வந்து மேலே போயிட்டு திரும்ப கீழே வந்துடும். அண்ட் இந்த மோட்டரோட சவுண்ட் அதிகமாக இருக்கு, வைப்ரேஷன் அதிகமாக இருக்கு, அப்படியே நகர்ந்துகிட்டே போகுது. சப்போஸ் உங்களுக்கு மோட்டர் ஓடிக்கிட்டே இருக்கு, ப்ரெஷர் ஏறவே இல்லை அப்படின்னா ஸோ இந்த வாட்டர் கண்ணை அப்படி ப்ரெஸ் பண்ணிட்டே இருங்க. ஸோ வாட்டர் அப்போ தான் அந்த உள்ள இழுக்கும். நம்ம கன்னை பிரஸ் பண்றதை விட்டுட்டோம் அப்படின்னா மோட்டர் வந்து ஆஃப் ஆயிடும். திரும்ப நம்ம கன்னை பிரஸ் பண்ணும்போது தான் மோட்டர் வந்து ஆன் ஆகும். ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிக்கும். இதில் ஒரு டேப் கனெக்டர் கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இப்போ நான் அதில் கனெக்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த டேப் கனெக்டர் வந்து நம்ம இந்த பைப்பில் வந்து நல்லா சொருகிட்டு இந்த லாக் வச்சு லாக் பண்ணிக்கணும் நல்லா டைட்டாக. அடுத்து ஒரு மூடி போல அடியில் இருக்கும். இந்த மூடி வந்து நம்ம கட்டி எடுத்துடணும். அந்த மூடிக்குள்ள ஹோஸ் பைப்பை விட்டு இந்த கனெக்டரை வந்து நல்லா சொருகி கனெக்ட் பண்ணிக்கணும். கடைசி இந்த மூடியை இதில் திருகி லாக் பண்ணிடணும். ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த டேப்பை திறந்து விட்டுற வேண்டியதா தண்ணி வர மாதிரி. இப்போ மோட்டர் ஆன் பண்ணதும் தண்ணி ப்ரெஷர் இல்லாமல் தான் ஃபர்ஸ்ட் வருது. ஸோ மோட்டர் கொஞ்சம் ரன் ஆனதுக்கு அப்புறம் தான் ப்ரெஷர் பில்ட் ஆகி நமக்கு வந்து இந்த கேஜ் வந்து ஆன் ஆகிட்டு திருப்பி ஆஃப் ஆகிடும். ஸோ இப்போ ப்ரெஷர் ஏறிடுச்சு. இப்போ நம்ம அடிச்சு பார்ப்போம். அந்த அட்ஜஸ்டபிள் நாசில நம்ம ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு தண்ணி இந்த மாதிரி வைடாவும் அடிக்கும், ஸ்ப்ரே மாதிரி அடிக்கும். அண்ட் ஒரு இடத்த ஃபோக்கஸ் பண்ணி அடிக்கணும்னா நம்ம இது போல வச்சுக்கலாம். இந்த தண்ணியோட ஃபோர்ஸ் எவ்வளவு இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்க. ஸோ கையெல்லாம் வச்சிடாதீங்க. அடுத்து நம்ம இதில் ஃபோம் கேனை கனெக்ட் பண்ணி ஃபோம் வாஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு இது ஓப்பன் பண்ணிட்டு அதுக்குள்ளே கார் ஷாம்பு இல்லை வந்து நார்மல் ஷாம்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஸோ பாதி கேன் அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கனெக்டர் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம ஃபோம் கேனை யூஸ் பண்ணும்போது கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு வந்து இதில் இருக்கிற இந்த ஹெட்டை வந்து நம்ம கட்டிக்கணும். ஸோ இப்படி நம்ம ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா கட்டிக்கும். அதில் இந்த கனெக்டரை வச்சு திருகி லாக் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ அந்த கனெக்டரில் பார்த்தீங்கன்னா இப்படி இழுத்தோம் அப்படின்னா அந்த லாக் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம கேஸ் சிலிண்டர் மாற்ற போல தான் ரெகுலேட்டரை. ஸோ அப்படி நம்ம இழுத்து இப்படி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த கேன் வந்து லாக் ஆகிக்கும். அடுத்து இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்டேட் பண்ணுற அட்ஜஸ்டபிள் இருக்கும். இதை நம்ம ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபோம் எந்த அளவுக்கு வரணும், தண்ணி எந்த அளவுக்கு வரணும் நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இதோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அட்ஜஸ்டபிள் நாப் இருக்கும். அதே போல தான். ஸோ உங்களுக்கு வந்து ஃபோம் வந்து வைடாக அடிக்கணுமா இல்லை ஃபோக்கஸாக அடிக்கணுமா அப்படின்னு நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃபோம் கேன் வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது. நீங்கள் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். உங்களுக்கு வைடாக வரணுமா இந்த திக்காக வரணுமா அது மாதிரி. இது நீங்கள் பைக் வாஷ் கார் வாஷ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு, ஃப்ளோரை க்ளீன் பண்ணுறதுக்கு, அழுக்கான ஏரியா க்ளீன் பண்ணுறதுக்கு, ஸோ இந்த மாதிரி உங்கள் ஏசி ஃபில்டரை கூட நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம்.
பாத்தீங்கன்னா இவ்வளவு அழுக்கா இருக்கு இந்த ஏசி ஃபில்டர். இது ஒரு 10 செகண்ட்ல வந்து நம்ம வாஷ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலா இந்த பிரஷர் வாஷர் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இது கொடுத்த காசுக்கு ஒர்த்து தான். ஸோ எல்லார் வீட்லயும் இருக்க வேண்டிய ஒன்று தான் இது. ரொம்பவே சூப்பரா ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம மல்டி பர்பஸ்க்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வாங்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா இதோட லிங்கை நான் வியூ ப்ராடக்ட்ல கொடுக்குறேன், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.